சைபர் கிரைம். தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அடுத்தவங்களோட சம்பாத்தியத்தை அபகரிக்கிற அப்டேட்டட் திருட்டு. இப்போ இதான் ட்ரெண்டு. சென்னை புழல் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சாங்க போலீஸ். அதே ஏரியாவை சேர்ந்த ஜெய்சங்கர்னு ஒருத்தர் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருந்தார். புகார் கொடுத்திருக்கிறவர் எஸ்பிஐ ரூபே கிரெடிட் கார்டை பயன்படுத்திட்டு வர்றாராம். அவரோட மொபைலுக்கு வந்த காலில் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு சேவை மையத்தில் இருந்து பேசுகிறதா ஒருத்தர் பேசியிருக்காரு. உங்களோட கிரெடிட் கார்டுக்கான கிரெடிட் லிமிட்டை அதிகரித்து தர்றதா சொல்லியிருக்காரு. இதில் ஹாப்பியான ஜெய்சங்கர் அவர் கேட்ட தகவல்களை சொல்லியிருக்காரு. அப்போது அந்த நபர் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. ஏற்கனவே தகவல்களை சொன்ன அதே ஃப்ளோவில் ஓடிபி நம்பரையும் சொல்லியிருக்காரு ஜெய்சங்கர். இப்போது உங்களுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிட்டதா சொல்லி கால் கட்டாயிருக்கு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே ஜெய்சங்கரோட அக்கௌண்ட்டில் இருந்து 3 தடவை 69,816 ரூபா எடுக்கப்பட்டதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இதில் ஷாக் ஆகி தான் புழல் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. மோசடி தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவுன்னு 2 செக்ஷன்களில் கேஸை ஃபைல் பண்ண போலீஸ் மோசடி செஞ்சவரை கைது பண்ணுறதுக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. புழல் ஏரியாவில் இதே மாதிரி சைபர் கிரைம்கள் நடக்கிறது அதிகரிச்சிருக்கு. இதனால் குற்றப்பிரிவு மட்டுமல்லாமல் சைபர் பிரிவு போலீஸும் இந்த கேஸை தீவிரமாக எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக எந்த பேங்க்கும் தன்னோட கஸ்டமர் கிட்ட ஓடிபி நம்பரை கேட்க மாட்டாங்க. இப்படியான நேரங்களில் என்ன செய்யலாம், எப்படி மோசடிகளில் இருந்து தப்பிக்கலான்னு போலீஸ்கிட்ட கேட்டோம். மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இல்லாதனாலையும், ரெண்டாவது அதிக நம்பிக்கையினால சில காரியங்களை தன்னுடைய பணத்தை இழந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஓடிபின்னு சொல்லி வருது. அந்த ஓடிபி நம்ம என்ன செய்யணும், தெரியாதவங்க ஓடிபி கேட்டால் கொடுக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, தேவையில்லாதவங்க நம்மகிட்ட அதிகமாக பேசும்போது அதை அவாய்ட் பண்ணணும். பண இழப்பில் மோசடியினால் நடந்து வருவதனால நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். மேற்படி அதை விசாரித்து அதை உண்மையை தன்மை அறிந்து நம்ம பெற்றோர்கள்ட்டையோ இல்லாட்டி காவல்துறையிலையோ சொல்லி இது உண்மையா பொய்யா என்பதை கண்டுபிடிச்சு அதற்கப்புறம் நம்ம அந்த இதை ஹேண்டில் பண்ணலாம். காலத்துக்கு ஏற்றபடி அபகரிப்புகளை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மோசடி கும்பல் கிட்ட சிக்காம தப்பிக்கணும்னா அலர்ட்டாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அதுதான் புத்திசாலித்தனம்.